ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம்னா, சொல்றது ஈஸி, அட்வைஸ் பண்றது ஈஸி, வாயில சொல்றதுக்கு என்ன சொல்றதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சொல்றது ஈஸி அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஈஸி டு சே. ஈஸி டு சே அப்படின்னா சொல்றது ஈஸி அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், நல்லா சாப்பிட்டுப்போம். இது கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்டுப்போ, திருப்தியா சாப்பிட்டுப்போ, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை ஈட் வெல் அண்ட் கோ. ஈட் வெல் அண்ட் கோ அப்படின்னா நல்லா சாப்பிட்டு போங்க, வயிறார சாப்பிடுங்க, இந்த மாதிரி சொல்றது. சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஈட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லை வேற ஏதாச்சும் அக்கேஷன்ஸ்ல யாராச்சும் மீட் பண்ணும்போது இப்படி சொல்லுவாங்க. அடுத்தது, அவன் எவ்வளோ செஞ்சு திருந்த மாட்டான், அவன் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அவன் திருந்தாத ஜென்மம் அப்படிங்கிறத he is incorrigible அப்படின்னு சொல்லலாம். இன்கொரிஜபிள் என்னன்னா சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் எக்ஸாக்ட் மீனிங். ஸோ திருந்தாத ஜென்மம் அப்படின்னா அவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்றது. he is incorrigible அப்படின்னு சொல்லலாம். he is incorrigible அப்படின்னா அவன் திருந்த மாட்டான், அவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போகும்போது வாங்கிக்கோங்க. இது எப்படி சொல்லலாம்? போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபோன் கையில கொடுத்துட்டு போகும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இல்லை போகும்போது வாங்கிக்கோங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை கெட் இட் வைல் கோயிங். கெட் இட்னா வாங்கிக்கோ, வைல் கோயிங்னா போகும்போது. ஸோ கெட் இட் வைல் கோயிங் அப்படின்னா போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கெட் இட் வைல் கோயிங் அப்படின்னு சொல்றது. இப்படி பண்ணாத. ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல அப்படின்னா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி பண்ணாத அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் டூ லைக் திஸ். டோன்ட் டூனா பண்ணாத, லைக் திஸ்னா எப்படி. இதுவே அப்படி பண்ணாத அப்படிங்கிறத டோன்ட் டூ லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அப்படின்னா தட், இப்படி அப்படின்னா திஸ். ஓகேங்களா? டோன்ட் டூ லைக் திஸ் அப்படின்னா இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? இந்த கழுத்து சுளுக்கிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சுளுக்கிச்சுன்னா ஒரு பக்கம் அப்படி பிடிச்சிக்கிறது, இல்லை திருப்ப முடியாது, இந்த மாதிரி இருக்கிறது தான் கழுத்து சுளுக்கிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த என் கழுத்து சுளுக்கிச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? என் கழுத்துனா என்ன? நெக்குன்னு சொல்லுவோம். மை நெக் இஸ் ஸ்ப்ரிங்டு. மை நெக் இஸ் ஸ்ப்ரிங்டு அப்படின்னா என் கழுத்து சுளுக்கிச்சு, ஒரு பக்கம் திருப்ப முடியாம இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து சுளுக்குன்னு சொல்லுவோம். ஸோ மை நெக் இஸ் ஸ்ப்ரிங்டு அப்படின்னா சுளுக்கிச்சு அப்படிங்கிறது. மை லெக் இஸ் ஸ்ப்ரிங்டு அப்படின்னா என் கால் சுளுக்கிச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த இதை வச்சு சொல்றோமோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவன் அப்படியே தூங்கிட்டான். அவன் அப்படியே தூங்கிட்டான். கதை கேட்டுட்டே இருந்தான், அப்படியே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்றத he just nodded off. nodded offனா அப்படியே தூங்குறது, அப்படியே கொஞ்சம் குட்டி தூக்கம் போடுவாங்களே அந்த மாதிரி சொல்றது. he is just nodded off. அதுவே அவ தூங்கிட்டா அப்படியே அப்படின்னு சொல்றத she is just nodded offன்னு சொல்லலாம். nodded off. she is just nodded off. இது யாரு? இது யாரு? புதுசா ஒருத்தவங்க வராங்க, அவங்கள தெரியாது நமக்கு. ஸோ அதை அவங்க கிட்ட கேட்கும் போது இது யாரு அப்படிங்கிறத who is this கேட்கலாம். who is this அப்படின்னா இது யாரு அப்படின்னு கேட்கறது தான் who is this அப்படின்னு சொல்றது. ஸோ அடுத்தது, அவனை இங்க வர சொல்லு. அவனை இங்க வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இல்ல ஒரு நிமிஷம் அவனை இங்க வர சொல்ல, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவனை இங்க வர சொல்லு அப்படிங்கிறத ask him. அவன்கிட்ட சொல்லு டு கம் ஹியர், இங்க வர சொல்லி. ask him to come here. அவனை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்றது. இதுவே அவளை வர சொல்லு அப்படிங்கிறத ask her to come here அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டே டு டே லைஃப்ல ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் டாடா பாய்.